எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம போலி தான் பார்க்க போகிறோம். பருப்பு போலி. வருஷ பருப்புக்கு நான் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் தான் சொன்னோம் அது வீடியோ எடுக்கணுமான்னா, அதனால் நான் உங்களுக்கு எல்லாம் அளவு சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுன்ட்டேன். ஒரு ஸ்பூன் நெய் குத்தின்ட்டுருக்கேன். பாருங்க, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன். லேசாக வறுத்துண்டா போகிறோம், ரொம்ப வறுத்துக்க வேண்டாம். இப்போ இந்த பருப்பு வெல்லம் எல்லாத்தையும் இதில் போட்டுண்டாச்சு. இன்னொரு ஒரு ஸ்பூன் நெய் குத்திப்போம். ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு இப்போ இதை நல்லா கிளறியாச்சு. பாருங்க, இப்படி கிளறியாச்சு. இதை நல்லா ஆற வச்சு உருட்டின்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டி அப்போ எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இதில் பாதி, அதாவது 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். கடலைப்பருப்பு எடுத்துட்டு அதை வேக விட்டேன். என்ன எவ்வளோ ஜலம் விட்டேன்னா 1க்கு 2, அதாவது இதில் பாதி பருப்பு எடுத்துட்டா ஃபுல்லாக தண்ணி. 200 பருப்புக்கு 400 ஜலம் விட்டு 3 விசில் விட்டுருக்கேன். குக்கர்லேயே வச்சு எடுத்து விட்டேன். அது வெந்ததுக்கு பிறகு இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஜலம் வெந்ததில் ஒரு ஸ்ட்ராங்காக ஜலம் தான் மிச்சம். அந்த ஜலத்தை நம்ம வேணுன்னா இதுலேயோ ஒன்றில் குத்திக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல தூர கூட கொட்டிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஜலத்தை இதில் கொத்தி இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதை மிக்சியில் போட்டு நல்லா மசியாக அரைச்சுன்ட்டேன். நல்லா மைய அரைஞ்சோன்னே இப்போ அதை அரைக்கும்போது அது சில சமயம் அரையாது, அதாவது ஓரளவுக்கு அரையும், அப்புறம் மசியாக அரையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு சரி வெல்லம் எடுத்துக்கணும். நம்ம எதில் 200 கிராம் இதில் பருப்பு எடுத்துட்டோம்னா இதே 200 கிராம் வெல்லமும் எடுத்துக்கணும். நம்ம அந்த வெல்லத்தை நல்லா அருவாமனையில் வச்சு துருவி எடுத்துக்கணும். கட்டி உருண்டைமா அப்படி எடுத்துக்கூடாது, நல்லா அருவாமனையில் துருவணும். ஒரு நாளைக்கு வெல்லம் துருவுவது எப்படி அப்படின்னு வேணால் காட்டுறேன். துருவி நல்லா எடுத்து வச்சுக்கணும். துருவின்னா இப்படி முன்னாடி தேங்காய் துருவியில் இல்லை, இந்த பக்கம் திருத்துற இடம் இருக்குது பாருங்க, அதில் வச்சு இப்படி துருவி எடுத்துக்கணும் ஸ்லைஸாக. அப்படின்னா நல்லா பொடியாக இருக்கும் அந்த வெல்லம். அதை அதில் போட்டு நல்லா அரைக்கும்போது நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். அதில் ஒரு கொஞ்சோண்டு வெல்லம் தான் எனக்கு மிச்சம் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு 3 ஸ்பூன் நெய் குத்தினேன். 3 ஸ்பூன் நெய் குத்தி இந்த அரைச்ச பருப்பையும் போட்டு அந்த கொஞ்சோண்டு இருந்த வெல்லத்தையும் போட்டு முதல்ல தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அதை போட்டு தேங்காயில் லேசாக வதக்கிக்கணும். ரொம்ப சுருள வதக்க வேண்டியதில்லை, லேசாக வதக்கிட்டு உடனே இந்த பருப்பை போட்டு மிச்சம் இருக்கிற வெல்லத்தையும் போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா சுருளை கிளறி இப்படி உருட்டின்ட்டேன். இந்த பாருங்க கெட்டியாக இருக்கா? இந்த மாதிரி 15 உருண்டை வந்தது. அந்த 200 கிராம் கடலை பருப்புக்கும் 200 கிராம் வெல்லத்துக்கும் ஒரு கரண்டி தேங்காயும் போட்டதுக்கு இந்த மாதிரி நமக்கு 15 உருண்டை கண்டிருக்கு. அதை இப்படி உருட்டி எடுத்து வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் மைதா மாவும் அதே அளவு, இந்த 200 கிராம் தான். அந்த 200 கிராம் கடலை பருப்புக்கு 200 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான ஜலம் விட்டு நல்லா பிசிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா பிசிஞ்சு நல்லா ஊற வைக்கலாம். 1 ஹவர்லேருந்து ஆரம்பம், குறைச்சலாக 1 மணி நேரம், அதுக்கப்புறம் 5 மணி நேரம் 6 மணி நேரம், அது உங்கள் சௌரியம், எவ்வளோ நாள் வேணாலும் ஊற வைக்கலாம். மைதா மாவு எத்தனை ஊற வைக்கிறோமோ அத்தனைக்கு எடுத்துனா நல்லா நம்ம இழுக்கிற இழுப்புக்கு அது வரும். அதை நல்லா பிசிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது பாருங்க, ஒரு உருண்டை பண்ணுறதுக்கு இந்த சைஸை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எப்படி வருது பத்தல பாருங்க, நீட்டை எப்படி வருது பாருங்க. இது என்னென்னா இந்த ஒரு மாவுக்கு இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸு இந்த உருண்டை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது எலுமிச்சம்பழ சைஸ். எலுமிச்சம்பழ சைஸு பூரணம் கடலைப்பருப்பு பூரணத்துக்கு நெல்லிக்காய் சைஸு மைதா மாவு அப்படி பண்ணி இந்த பாருங்க
இது தட்டி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ தட்ட போகிறது எப்படி அப்படின்னு காட்டுறேன், இருங்க வரேன். ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி நெய் தான் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நெய்யும் எண்ணெயுமா கலந்து வச்சுப்பா. நான் நம்மத்தில் பாட்டி வெறும் நெய் தான், வெறும் நெய்யால் தான் இது பண்ணுவாள். ஆளுக்கு 2 சாட்டை கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நெய்யில் தான் பண்ணி கொடுப்பா. இது பற்றில இந்த மாதிரி முதல்ல சின்ன அப்பளமாக இட்டுக்கணும். அதுக்குள்ளே இதை வச்சுட்டுறணும். வச்சுண்டு இதை நல்லா இழுத்து மூடணும். ரொம்ப மாவு வைக்க மாட்டா பாட்டி. இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு வைக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை, பூரணம் தான் நிறையா வைக்கணுன்றுவா. இப்போ நல்லா வந்துடுத்து தெரியறதா உங்களுக்கு? இப்படி வந்துடுதா? இதுக்கப்புறம் இப்படி முன்பக்கத்தில் தான் வச்சு தட்டுவா பாட்டி. அது அந்த கோடு விழுந்தாலும் நம்மளுடைய கை இப்படி விழுந்தாலும் எது விழுந்தாலும், ஆனால் இப்படி தான் பண்ணணும்பா. நான் கூட சொல்வேன், இந்த பக்கம் டிசைனாக இருக்கும், அப்புறம் டிசைன் இல்லாமல் டிசைன் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிசைனாக செய்யணும், இப்படி தான் தட்டணுன்றுவா. அதனால் அப்படி தான் தட்டுறது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா லேசாக அப்படி நம்ம கொஞ்சோண்டு நெய்யை தொட்டுக்கலாம். தொட்டுண்டு நெய் இல்லைன்னா எண்ணெயை தொட்டுக்கலாம். நெய் தான் தொட்டுக்கணுமா அப்படின்னா இல்லை, ஆனால் இதுக்கு கடலெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். மிச்சப்படி தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ அந்தளவுக்கு அதுக்கு ஸ்லாக்கியமாக இருக்காது. கடலெண்ணெய் எடுத்துக்கணும். இல்லைன்னா நெய்யும் கடலெண்ணெயுமா கலந்து வச்சுக்கலாம். இதை பற்றில இப்படி தட்டிடணும், நல்லா அப்படி தட்டிடணும். இந்த பாருங்க தட்டி வச்சுருக்கேன். இப்படி தட்டி பாருங்க டிசைன் விழுந்திருக்க. இதை நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அப்படி போட்டுன்றோம். எல்லாத்தையும் உட்காந்து இந்த மாதிரி பண்ணி ஒருத்தர் கொடுத்துடணும். இன்னொருத்தர் உட்காந்து அப்படியே தட்டி தட்டி போடணும். அப்படியெல்லாம் செஞ்சோம்னா இந்த வேலை சுலபமாக ஆகிடும். இல்லை ஒருத்தர் தான் இருக்குன்னா பரவாயில்ல, ஒருத்தரே செய்யுங்க, அதனாலே ஒன்றும் குத்தம் இல்லை. நல்லா நெய் குத்தணும் அதுக்கு. இவன் அந்த வரப்போகிற வெயில் காலத்தை எதிர்கொள்கிறா பெரியவா. அதுக்காக வேண்டி இந்த பட்சணங்கள். இது பார்த்தோன்னா உங்களுக்கு துவரம்பருப்பை பற்றி சொல்லிட்டேன். கடலைப்பருப்பை பற்றி சொல்கிறேன். இது என்னென்னா மெயினாக உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக வரக்கூடிய பருப்பு. இது விசேஷ நாட்கள்லாம் இது வந்துடும். விசேஷ நாட்களில் ஒரு வடை பண்ணுவோம், அதுக்கப்புறம் இப்படி போலி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது ஓமப்படி, ரிப்பன் பக்கோடா, அப்புறம் வந்து இது மணங்கொம்பு, இப்படி வந்து எல்லாத்துக்கும் பட்சண வகை ரசியன், இப்படியெல்லாம் பட்சண வகைராக்கெல்லாம் இது வரும் கடலைப்பருப்பு. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது, ஸ்நாக்ஸுக்காக வரக்கூடியது. அதுக்குனால இது அந்த சமயங்களெல்லாம் இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுவாள். நிறைய அந்த மாதிரி நிறைய இதுக்கு வரும். வேறு ஒக்கோரை பண்ணுவாள், தீபாவளி அன்றைக்கி ஒக்கோரன்னு பண்ணுவாள். அது மெயினாக கடலைப்பருப்பில் பண்ணுவாள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. அதே மாதிரி சுவை கூட்டும். இது நம்ம கூட பற்றில இந்த நம்மளுடைய ரவா தோசையில் கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் பற்றில, அந்த மாதிரி சுவை கூட்டக்கூடியது. அப்புறம் பஜ்ஜி, மெயினாக பஜ்ஜியில் இந்த மாதிரி போண்டா, பக்கோடா, இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றோம் இல்லையா, அது ஃபுல்லாத்துக்கும் இந்த கடலைப்பருப்பு வரக்கூடியது. ஏற்கனவே உங்களுக்கு நான் துவரம்பருப்பு எதுக்கெல்லாம் வரும்னு, அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு வரதும் சொல்லிட்டேன். அது இன்னும் அந்த வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்காது. இப்போது கடலைப்பருப்பு எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு வரக்கூடியது கடலைப்பருப்பு. இந்த மாதிரி பருப்பு 4 வகை பருப்புகளையும் அவள் இந்த மாதிரி தான் புழங்கினான். ஒன்று நாளைக்கு ஒன்று, ஒரு தினுசுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இது பண்ணினான். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த நெய். அதுவும் ஆனால் அது பிரமாதமாக இருக்கும். ஆளுக்கு 2 சாப்பிட்டா கூட போகும். அதுக்கு மேலெல்லாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பூரா பருப்பு, வெல்லம் அதெல்லாம் விட மெயினாக நெய், அதனால் இதை சாப்பிட்டா போகும்.
வரப்போகிற வெயில் காலத்தை எதிர்கொள்கிறதுக்காக இந்த போலி வருஷ பிறப்புக்கு பண்ணுவா, போகி பண்டிகைக்கு பண்ணுவா, ஆவணி ஆவட்டத்துக்கு பண்ணுவா. அந்த நாளில் என்னென்னா மாப்பிள்ளை வராரு, இல்லை மாப்பிள்ளை ஆற்றுலேருந்து வரா அப்படின்னா ஸ்பெஷலாக போலி பண்ணி போடுவா. அப்படியெல்லாம் பண்ணுவாள். இதில் மட்டும் கடலைப்பருப்பில் மட்டும் பண்ண மாட்டா, தேங்காயிலையும் இந்த மாதிரி போலி பண்ணுவாள். அப்படியே ஏதோ விதவிதமாக பட்சணம் பண்ணுவாள். அப்படியெல்லாம் உட்காந்துண்டு இப்போ நாள் கிழமை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல் நாளையே யோசிச்சுடணும். இல்லை ஒரு வாரம் முன்னாடி கூட யோசிச்சுக்கலாம், தப்பு இல்லை. என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு. அதேமாரி அது வருதுன்னா முன்னாடியே நாள் பார்த்து சாமான் வாங்கணும் பாட்டி. அஷ்டமி நவமி இல்லாமல், பரணி கார்த்திகை இல்லாமல், பிரதம இல்லாமல், ராகுகால யமகண்டம் இல்லாமல், அப்படிலாம் இல்லாமல் நல்லா யோகம்லாம் பார்த்து இப்போ வருஷப்பிறப்புனா அதுக்கு பஞ்சாங்கம் வாங்கிறது, அதுக்கான சாமான்கள் வாங்கிறது, இதெல்லாம் நல்ல நாள் பார்த்து இது பண்ணிடணும்பா. இப்போ இன்றைக்கி போலி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா குளிச்சுட்டு வந்தோடனே முதல்ல பருப்பு வடை பண்ண போகிறோம்னாக்கா அது பருப்பு ஊற வச்சு, மோர் குழம்புக்கு துவரம் பருப்பு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாயசத்துக்கு பச்சரிசி வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு பச்சரிசி ஊற வச்சுட்டு, வடைக்கு பருப்பு ஊற வச்சுக்கிண்டு, வேறு பருப்பு பண்ண போகிறோம்னா அதுக்கு தனியாக துவரம் பருப்பு ஊற வச்சுட்டு, போலிக்கு தனியாக மைதா மாவு ஊற வச்சுட்டு, இதுக்கு கடலைப்பருப்பு வேணால் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் ஊற வைக்கல, ஊற வைக்காமல் அப்படியே தான் வேக விட்டுட்டேன். நீங்கள் வேணால் இதுக்கும் கூட கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுண்டு தேங்காயெல்லாம் துருவி வச்சு காய்கறி திருத்தி வச்சுண்டு அப்படி எல்லாத்தையும் பண்ணிண்டு அடுப்பை பற்ற வச்சல்னு வச்சுக்கோங்க. கிடுன்னு வேலையாகும். அதே மாதிரி கடுகு திரும்ப பொறையில்னாக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா திரும்ப பாரின்றணும். குழம்புக்கு, பச்சடிக்கு, அப்புறம் என்ன சாத்துமுதுக்கு, அப்படி என்னென்ன உண்டானதோ அது எல்லாத்துக்கும் ஒன்றா திரும்ப பாரி எல்லாத்துக்கும் ஒன்றா கொட்டிவிடணும். ஒரு தடவைக்கு ஒன்று அப்படின்னு திரும்ப பாரின்னு இருந்தோம்னா நாள் கிழமையெல்லாம் சரியாக வராது. எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த சமையல் நாள் கிழமை சமையல் கூட 1 மணி நேரத்தில் நம்ம முடிச்சுட்டுலாம். ஆனால் நம்ம செய்யறதுல தான் இருக்குது அதெல்லாம். அப்படியெல்லாம் செய்யுங்க. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் எங்களுக்கு 13ஆம் தேதியே புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு. அதனால் அதை நாங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணி கொண்டாடியாச்சு. இன்றைக்கி கொண்டாடுறவாளுக்கெல்லாமும் வாழ்த்துக்கள். நாளைக்கு கொண்டாட போகிறவாளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரியவாள்லாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, சின்னவாளுக்கெல்லாம் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இந்த வருஷம் நமக்கு இனிமையான வருஷமாக இருக்கட்டும். நம்ம பண்ணி சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நம்ம உடம்புல போய் நமக்கு நல்ல எல்லா விதமான சத்துக்களையும் கொடுத்து ஆரோக்கியத்தோடு நம்ம எல்லோரும் நன்னா இருக்கிறதுக்கு நான் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லா வளங்களும் சேர்றதுக்கு நீங்களும் எல்லோரும் பெருமாளை பிரார்த்திச்சுக்கோங்க. 16 பெற்று எல்லோரும் பெருவாழ்வு வாழ்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.